அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு வரமாய் மாறப்போகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ல் உள்ள சனி, அவரோடு இணைந்த ராகு, 7ல் உள்ள குரு முதலிய கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக ராசிநாதன் சாதகமாக இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால் மனதில் உள்ள எண்ணங்கள் செயல் வடிவத்திற்கு வருங்க. வருமானம் இன்றைய நாள்ல நன்றாக இருக்கும். முயற்சி இருந்தால் எதையும் வெல்லலாம். காரணம், முயற்சி ஸ்தானத்தில் உழைக்கும் கிரகங்களான சனி, ராகு இருப்பதோடு குருவினுடைய பார்வையும் கிடைத்து நேர்மறை பலன்களை கூட்டுகிறது. குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க. நீங்கள் சொல்வதை குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள். அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரம் வந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு காரியத்திற்கு பல முறை நீங்கள் அலைய வேண்டி இருக்கும். அலைச்சலால் அஜீரணம், உணவு ஒவ்வாமை, கண் நோய்கள், அசதி ஏற்படலாம். அதனால் அடிக்கடி டென்ஷன் வருங்க. உங்களுடைய ராசிக்கு 6ல் சுக்கிரன் இருப்பதால் மனதில் கவலை வாட்டி கொண்டே இருக்குங்க. ஒவ்வொரு அடி நடக்கும் போதும் கவனித்து நடந்தால் வெற்றி பெறலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். தாயாரையும் பெருமாளையும் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.